ஒரு நாள், அதாவது 24 மணி நேரத்துல நம்ம கிட்ட இருந்து பிரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மொபைல். நம்மளுடைய ஃபேமிலிய கூட மறந்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ மறந்துருவோம். கூட இருக்க எல்லா விஷயத்தையும் மறந்துருவோம். ஆனா, மொபைல மட்டும் மறக்கவே மாட்டோம். எங்க வச்சோம்? லாஸ்ட்டா எங்க தான் இருந்துச்சு அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லோருடைய கைகள்லயும் விளையாடிக்கிட்டு இருக்கு. அண்ட் வயது வித்தியாசம் இல்லாம பலரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த இன்டர்நெட்ட வச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நாள் நீங்க வந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, உங்களுடைய மொபைல்ல "டூ யூ லைக் தி ரெட் ரூம்" அப்படின்னு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வந்தா, உங்களுடைய பிரதிபலிப்பு அதுக்கு என்னவா இருக்கும்? ரெட் ரூம். என்னது அது? நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் இணையத்துக்கு பின்னாடி ஒரு கரும் பக்கம் இருக்குது அப்படின்னு உங்கள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்லயே டார்க் வெப்ப பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயிலிங் வீடியோ போட்டிருப்போம். மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுலயே நான் பாதிக்கு பாதி உண்மைகளை வெளிச்சம் போட்டு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த ரெட் ரூம் அப்படிங்கிற விஷயத்த நான் தனியாவே பேசணும் அப்படின்னு இத்தனை நாள் எடுத்து கேதர் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் இந்த ரெட் ரூமை பத்தி நிச்சயமா பேசியே ஆகணும். குறிப்பிட வேண்டிய இடத்துல தான் இந்த ரெட் ரூம் இப்போ இருக்கு. இதைத்தான் இணைய வல்லுநர்கள் இணைய நரகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ரெட் ரூம் அப்படின்னா என்ன? இதுல என்னதான் இருக்கு? இதை எங்க போய் பார்க்கணும்? இதை எப்படி அணுகுவது அப்படின்னு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும் நமக்குள்ள. நரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ரெட் ரூம்ல என்ன நடைபெறுதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ரெட் ரூம் எங்க இருக்குது இது? நாம தினமுமே பயன்படுத்தக்கூடிய இணையமானது இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சர்ஃபேஸ் வெப். கூகுள், பிங் போன்ற தேடுபொறிகளால் காட்ட முடியக்கூடிய மற்றும் நாம தினமும் பயன்படுத்தும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற வலைத்தளங்கள் எல்லாமே இந்த சர்ஃபேஸ் வெப்ல தான் இருக்குது. நாம நம்முடைய மரணம் வரைக்கும் பயன்படுத்தும் பெரும்பாலான வலைத்தளங்கள் எல்லாமே இந்த சர்ஃபேஸ் வெப்லயே நமக்கு கிடைச்சிடும். இணையத்துடைய இரண்டாவது பிரிவு தான் டீப் வெப். கூகுள், பிங் போன்ற தேடு பொறிகளால் கூட காட்ட முடியாத நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட இணையத்தின் இருண்ட பகுதி தான் இது. இங்க வங்கி டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், அரசு தகவல்கள், ஆதார் போன்ற அடையாள அட்டைகள் தொடர்பான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியாத, ஆனா ஒரு சிலரால மட்டுமே பார்க்க முடியக்கூடிய வகையிலான தகவல்கள் இருக்குமா. இந்த இடத்துல தான் அது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போ சர்ஃபேஸ் வெப் தான் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அது தப்பு. இணையத்தின் வெறும் 4% மட்டும்தான் சர்ஃபேஸ் வெப்ல காட்டப்படுது. மீதம் இருக்கக்கூடிய 96% டீப் வெப்ல தான் இருக்குது. இந்த டீப் வெப்பின் ஆழத்துல தான் உலகின் ஒட்டுமொத்த பார்வைக்கும் அப்பாற்பட்ட இணையத்தின் அதி இருண்ட பகுதியான டார்க் வெப் இருக்குது. தங்களை யார் அப்படின்னு காட்டிக்க விரும்பாத மனிதர்கள் வெறும் எண்களாக அல்லது குறியீடுகளாக வாழக்கூடிய இடம் இதுதான். பிளாக் மார்க்கெட், ஹியூமன் ஆர்கன்ஸ் பிசினஸ், சில்ட்ரன்ஸ் பார்னோகிராஃபி போன்ற கொடூர செயல்கள் எந்த ஒரு தடயமுமே இல்லாம செய்து முடிக்கப்படக்கூடிய இடம் இந்த டார்க் வெப் தான். இந்த டார்க் வெப்ல தான் இணைய நரகமான ரெட் ரூம் இருக்குது. ரெட் ரூமை எப்படி அணுகுவது? இந்த டார்க் வெப் சிறிய எண்ணிக்கையாக தான் இருக்குமா, ஆனால் உலகின் பெரும்பாலான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே தான் நடைபெறுது. சர்ஃபேஸ் வெப் மற்றும் டீப் வெப்பை நம்முடைய சாதாரண குரோம் ப்ரௌசர் மூலமாக கூட அணுக முடியும். ஆனால் டார்க் வெப்பை டோர் அப்படிங்கிற ஸ்பெஷல் ப்ரௌசரால் மட்டுமே அணுக முடியும். டோர் அப்படின்னா தி ஆனியன் ரூட்டர் அப்படின்னு அர்த்தம். டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெட் ரூம் அணுகவும் டோர் அப்படிங்கிற ப்ரௌசர் தான் தேவைப்படுது. சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய குரோம் ப்ரௌசரில் கூட டார்க் வெப்பை அணுக முடியும். சில லிங்க்கள் மூலமாக குரோம் கூட டார்க் வெப்புக்குள்ளே நுழையுமா. இப்படி பார்க்கும்போது குரோம் மூலமாக சில சந்தர்ப்பங்களில் ரெட் ரூமையும் அணுக முடியும் அப்படின்னு தெரிய வருது. இதனால தான் தெரியாத லிங்க்கெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு இணைய வல்லுநர்கள் நம்மளை இப்போ வரைக்கும் அறிவுறுத்திட்டே வராங்க. ரெட் ரூம்னா என்ன? ரெட் ரூம் அப்படிங்கிறது இரு வகைகளாக கூறப்படுது. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரெட் ரூம். ரெட் ரூம் முதல் வகை. இந்த வெர்ஷன் ரெட் ரூம்ல ஒரு சிவப்பு அறையில ஒரு மனிதனை கட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த மனிதனின் அருகில் முகத்தின் முகமூடியோட ஒரு மனுஷன் நின்றுட்டு இருப்பானா. அவன் கையில ரம்பம், கத்தி, ஸ்க்ரூ டிரைவர் போன்ற சித்திரவதை செய்யக்கூடிய கருவிகள் இருக்குமா. அந்த மனிதனை சித்திரவதை செய்வது நேரலையில லைவ் ஸ்ட்ரீமா காட்டப்படுமா. இந்த லைவை பார்க்க கூட நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா லைவ், அவங்களுக்கு சித்திரவதை செய்யக்கூடிய கருவியை தேர்ந்தெடுப்பதற்கான ஆப்ஷன் காட்டப்படுமா. பார்க்கிறவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கருவியை வச்சுதான் அந்த மனுஷனை லைவா சித்திரவதை செஞ்சு கொல்லுவானா அந்த முகமூடி மனிதன். இப்படி பார்ப்பவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த மனிதன் சித்திரவதை செய்யப்படுவான். உதாரணமா அந்த மனிதனின் கையை இந்த குறிப்பிட்ட கருவியால வெட்ட சொன்னா அப்படியே அந்த மனுஷனும் செய்வானா. ஆனா அதற்கு முன்பாக ஒரு தொகையை, அதாவது கிரிப்டோ கரன்சி, பிட்காயினாக செலுத்தணுமா. நீங்க அதிக தொகை செலுத்துறவங்க சொல்ற மாதிரி தான் அந்த மனிதன் சித்திரவதை செய்யப்படுவானா. இறுதியில யார் பெரிய தொகையை வச்சுக்கிட்டு அந்த மனுஷனை கொல்ல சொல்றாங்களோ அது வரைக்கும் அந்த பாவப்பட்ட மனுஷனை சித்திரவதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதை கூட பணம் கொடுத்து பார்த்து ரசிக்க ஒரு கூட்டம் இணையத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வருத்தமான விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ரெட் ரூம் அணுக டோர் அப்படிங்கிற ப்ரௌசரால மட்டுமே முடியும். இப்படி ஒரு நாள் ஒருவர் பார்த்தீங்கன்னா ரெட் ரூம் பற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் ரூம் லிங்கை பார்த்து அதை தொட்டு ரெட் ரூம்குள்ளே போறாரு. அப்போ அங்கே ஒரு பெண்ணை கட்டி வச்சுட்டு அந்த பெண்ணின் முன்பாக சித்திரவதை செய்யக்கூடிய கருவிகளோட ஒரு முகமூடி மனிதன் நின்றுட்டு இருக்கான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் லைவ்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்ஸ் காட்டப்படுமா. அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு சித்திரவதை மெத்தடை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி கொள்ளுங்க, இந்த மாதிரி கொள்ளுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த லைவை.
ஸோ இதை அந்த மனுஷன் பார்க்குறாரு. அதே மாதிரி அந்த பெண்ணையும் சித்திரவதை செய்கிறாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த முகமூடி மனிதன். இறுதியா என்ன நடக்குது, ஒரு நபர் வந்து அந்த பெண்ணுடைய காலை ரம்பம் கொண்டு வெட்டுங்க அப்படின்னு சொல்றான். அதற்கான பணத்தையும் அவன் அழிச்சிடுறான். அதே மாதிரி அந்த பெண்ணுடைய காலும் வெட்டப்படுது. அந்த பெண் கதறி துடிக்கிறாங்க. எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டப்படுது. ஆனா லைவ் ஸ்ட்ரீம் செய்யக்கூடிய கேமரா அந்த பெண்ணுடைய முகத்தை மட்டும்தான் போக்கஸ் செய்யுது அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம். இறுதியா அந்த பெண்ணுடைய வெட்டப்பட்ட கால் வீடியோல காட்டப்படுது. இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருந்த அந்த நபர் என்ன பண்றாரு, இதை மறுபடியும் என்னால பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வெளியேறிடுறாரு அங்கிருந்து. அப்ப வெளியேற நினைக்கும் போது என்ன நடக்குது ஒரு விஷயம், சித்திரவதை செய்யப்பட்ட அந்த பெண்ணும் முகமூடி மனுஷனும் என்ன பண்றாங்க, லைவ் ஸ்ட்ரீம்லயே சிரிச்சுக்கிட்டே கை காட்டுறாங்க. இப்படி பாக்குறவங்களுடைய பணத்தை புடுங்க பல போலியான ரெட்ரூம் லிங்க்ஸ் இணையத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த ரெட்ரூம் ஆனது உண்மைதானா அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் கேள்வியா தொக்கி நிக்குது. அதுக்கான பதில் தான் கிடைக்கவே இல்லை இப்ப வரைக்கும். இது தொடர்பாக இதுவரைக்கும் ஒருவராவது கைது செய்யப்பட்டிருக்க வேண்டுமே, ஆனா இது வரைக்கும் யாருமே கைது செய்யப்படல. இது வரைக்கும் சாட்சியோட யாருமே கைது செய்யப்படல அப்படிங்கிறது தான் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால ரெட்ரூம் அப்படிங்கிறது ஏலியன் தியரி மாதிரி கற்பனையானதே அப்படின்னு ஒரு சில இணைய வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இது நம்ம ரெட்ரூமின் 2ஆம் வெர்ஷனுக்கு அழைச்சிட்டு போகுது. செகண்ட் வெர்ஷன் ஆஃப் ரெட்ரூம், ரெட்ரூம் 2ஆம் வகை. இந்த வெர்ஷன்ல ரெட்ரூமை ஒரு ஜப்பானீஸ் அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாங்க. உண்மையில ரெட்ரூம் அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் முதலாவதாக அறியப்பட்டுச்சான். ஒரு நாள் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி சிறுவன் கிட்ட அவனுடைய பள்ளி நண்பன் ரெட்ரூம் பத்தி சொல்றான். ஆர்வ மிகுதியால அந்த சிறுவன் என்ன பண்றான், தன்னுடைய தோழனுக்குரிய ரெட்ரூம் பத்தி தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே இணையத்துல தேடி பார்க்கறான். அப்போ ஒரு சிவப்பு நிற பாப்அப் விண்டோல கருப்பு நிற எழுத்துல டூ யூ லைக் அப்படின்னு காட்டுது. இது ஏதோ விளம்பரம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சிறுவன் என்ன பண்றான், அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டான். தொடர்ந்து பலமுறை அந்த பாப்அப் விண்டோ வந்துகிட்டே இருக்கு. அந்த சிறுவன் என்ன பண்றான், அந்த க்ளோஸ் பண்ணி விட்டான். இது பலமுறை நடக்குது. சிறிது நேரம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிவப்பு நிற பாப்அப்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் மாறி இருக்கிறத அந்த சிறுவன் கவனிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா டூ யூ லைக் ரெட்ரூம் அப்படின்னு காட்டப்படுது. சிறுவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனுடைய கணினி திரை கருப்பு நிறத்திற்கு மாறுது. அதுல சிவப்பு நிற எழுத்துல பல பெயர்கள் எழுதி காட்டப்படுது. அந்த பெயர்களின் வரிசையில இறுதியாக அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரெட்ரூம் பத்தி சொன்னா இல்லையா பள்ளி தோழன் ஒருத்தன், அவனுடைய பெயரும் வருது. இத அந்த சிறுவன் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சிறுவனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி அவன் உணர ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில அந்த சிறுவன் பள்ளிக்கு வரலையாம். அந்த சிறுவனுடைய பெற்றோர் அவனுடைய அறைக்கு சென்று பார்த்தபோது அவனுடைய அறை முழுக்க சிவப்பு நிறத்துல வண்ணம் அடிக்கப்பட்டிருந்துச்சான். அப்புறம் தான் தெரியவர் தான் அது சிவப்பு நிற பெயிண்ட் இல்ல, அவனுடைய ரத்தம் அப்படின்னு. அந்த சிறுவன் தன்னுடைய அறையில தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னும் அவனுடைய ரத்தக்கரை தான் அறை முழுக்க பூசி இருந்துச்சு அப்படின்னும் அதுல இருந்து செய்திகள் வெளியாகி இருந்திருக்கு. இப்படி ஜப்பான்ல பல அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே கதைகள். அவற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ரெட்ரூம் அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியில இது ரொம்ப பிரபலம். மேற்கத்திய நாடுகள் தங்களுக்கு ஏற்ற வகையில இந்த கதையை மாற்றி ரெட்ரூமின் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை உருவாக்கி வச்சிருக்கிறதாகவும் சில இணைய வல்லுநர்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த ரெட்ரூம் அப்படிங்கிறது நிஜமா இருக்குதா இல்லையா இப்போ வரைக்கும் உறுதியா கூறிவிட முடியாது. அதுதான் இப்போ வரைக்கும் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா இது யாருக்குமே தெரியாதுங்க. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா எந்த விதமான ப்ரூஃபும் நம்ம கிட்ட இல்ல, யாருமே கைது செய்யப்படல. அப்புறம் எப்படி இதை நம்ம இருக்கு அப்படின்னு ஒத்துக்க முடியும்? ஏன் அப்படின்னா இது யாருக்குமே தெரியாது. தவறு செஞ்சவங்களே வந்து கூறினாலே ஒழிய உண்மையை நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ரெட்ரூம் அப்படிங்கிற விஷயம் உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனா டார்க் வெப் அப்படிங்கிறது 100% உண்மை. இதனாலதான் யாருமே இதை முயற்சி செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய தனியுரிமைக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படலாம். உங்களுடைய டேட்டாஸ் திருடப்படலாம். ஏன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கூட அவங்க கைக்கு போகலாம். போன் ஹேக் செய்யப்படலாம். உங்களுடைய சிஸ்டம் ஹேக் செய்யப்படலாம். என்ன வேணா நடக்கலாம். அதனால எதையுமே முயற்சி செஞ்சு பார்க்காதீங்க, தேடி பார்க்காதீங்க. இப்படி ஒரு மனுஷனை சித்திரவதை செய்யறத பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கான், சந்தோஷப்படுறதுக்கு. இதை யோசிக்கும் போதுதான் நம்ம மனுஷங்களுக்கு மத்தியில தான் வாழ்றோமா நிஜமா, இல்ல மனித உருவில நடமாடக்கூடிய பல பேய்களின் நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.